ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்எம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ரஸ் த்ரூ சீரியஸ். இன்னைக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 வருடங்கள் கரண்ட் விஷயங்கள். ஓகே, 100 வருஷத்துக்கு முன்னாடி 1925 நமக்கு இந்தியாவில் என்ன நடந்ததோ அதை பற்றிய விஷயங்கள். ஓகே, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் நடந்த பீரியட் இல்லைங்களா. ஸோ அந்த பீரியட்ஸில் என்னென்னலாம் முக்கியமாக நடந்தது 1925 அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸ் அப்படிங்கிற ஒன்று. இந்த ட்ரெயின் ராபரி கேஸை பற்றி அது 100 வருடம் கடந்ததை பற்றியும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் நமக்கு நடந்ததை பற்றியும் நம்ம வந்து நியூஸில் வந்து பார்த்துருந்துருக்கலாம். இந்த கெக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸ் அப்படிங்கிறது என்ன, இதை நடத்தியது யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸ் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷனரி டெரரிசம் குரூப்னால நடத்தப்பட்ட ஒன்று. ஓகே, ஸோ HRA அப்படிங்கிற ஒன்று. ஓகே, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது ஆரம்பித்து நடத்திய ஒரு சம்பவம் தான் கக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸ். சரி, இந்த கேஸ் எதனால நடக்குது, இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று. ஓகே, இதுக்கு முன்னாடி 1920 நடந்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அங்கிருந்து ஆரம்பித்து ஒத்துழையாமை இயக்க போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு தேசிய அளவில் ஃபுல்லாகவே நடந்துருந்தது. பட் விஷயம் என்னென்னா கக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் விஷயம் என்னென்னா நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, உமன்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது மாதிரி இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படிங்கிற ஒன்று நடந்துருந்துருக்கும். அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து வயலண்ட் பாத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் உயிரோடு கொலை செய்யப்பட்டாங்க. ஓகே, ஸ்டேஷனில் வச்சு எரிக்கவும் செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத அவர் சஸ்பெண்ட் பண்ணார். ஓகே, அது சஸ்பெண்ட் பண்ணதுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அதனுடைய பக்க விளைவாக நிறைய சம்பவங்கள் வர ஆரம்பிக்கும். அதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய போராட்டமும் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி டெரரிசத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கும். இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் கூட சில கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 2 பேர்த்துக்கும் ரொம்ப க்ளோஸ் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ங்கிறதே எப்படி நடத்தியிருப்பாங்கன்னா நான் கோஆபரேஷன் அண்ட் கிலாஃபட் மூவ்மெண்ட் அப்படிதான் நடத்தியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தின மூவ்மெண்ட். பட் இப்போ சஸ்பென்ஷன் பண்ணும்போது காந்திஜி சுயேட்சையாக அவர் என்ன பண்ணிடுறாரு, இதை சஸ்பென்ஷன் பண்ணார். அதனால கூட இந்த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் டிவைட் அப்படிங்கிறதும் இந்தியாவில் நடந்தது. ஓகே, அப்போ அதை தொடர்ந்து விஷயங்கள் ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா இந்தியாவுக்குள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று பொலிட்டிக்கல் விங்கா ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட பாடியா 1925 அரங்கேறுந்தது. இந்த 3 சம்பவமுமே நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1925. ஓகே, ஸோ அந்த காரணத்தினால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 1925 ஓகே சஸ்பென்ஷன் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஒரு பக்க விளைவா ஓகே நடந்தது அந்த சம்பவங்கள்லாம் சொன்னோம். இங்க ரெவல்யூஷனரி டெரரிசம் நடக்குது அப்படின்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் எதை நோக்கி ஈர்க்கப்பட்டிருந்திருக்காங்க, இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு நோக்கி ஈர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த இந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன்ஸ்ல நிறைய இளைஞர்கள் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, கொள்ளையடிக்கணும். ஓகே, யார்கிட்ட கொள்ளையடிக்கணும், அரசாங்கத்துக்கிட்டேருந்தே கொள்ளையடிப்போம். ஓகே, அரசாங்கத்துக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு அவங்களுக்கு எதிராகவே போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, எப்படி அது என்னென்ன சம்பவங்கள்ல ஈடுபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுடைய பணம். ஓகே, இந்த இடத்துல லக்னோவிலேருந்து ஆரம்பிச்சு ஓகே ரெகுலரா வந்து லக்னோவிலேருந்து ஆரம்பிச்சு கக்கோரி வரைக்கும் லக்னோவிலேருந்து ஆரம்பிச்சு கக்கோரி வரைக்கும் ஒரு ட்ரெயின்
ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்கும். அந்த ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய நிதிகள், ஓகே, அங்கே லக்னோ ஸ்டேஷன்லேருந்து கக்கோரி ஸ்டேஷனுக்கு இடையில என்னென்னலாம் ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேஷன்லலாம் கவர்மெண்ட் வசூலித்த அமௌண்ட் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ட்ரெயினில் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஓகே, ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேரக்கூடிய இடம் வந்து லக்னோ ரீஜனில் வந்து சேரும். கக்கோரியிலேருந்து ஆரம்பித்து லக்னோ வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து வரும். அந்த ட்ரெயின் வரதில் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு இந்த ரெவல்யூஷனரி குரூப்ஸ் வந்து நினச்சிருந்துருப்பாங்க. அதுக்காகவும் முயற்சிகள் எடுத்தாங்க. இந்த முயற்சிகள் நடந்தேற இந்த ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்டாக நடந்திருந்ததா அப்படின்னா அது நடக்கல. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது தவறுதலாக இந்த சம்பவத்தில் ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஓகே, அது காமன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பின்தொடர்ந்து கக்கோரி ட்ரெயின் ராபரியை பின்தொடர்ந்து அதில் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய நிறைய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ராம் பிரசாத் பிஸ்மல், அஷ்வகுல்லா கான், சந்திரசேகர் ஆசாத், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆன நபர்கள். ஓகே, ஸோ இதில் சந்திரசேகர் ஆசாத் மட்டும் என்ன இருந்திருப்பாருன்னா அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சம்பவங்கள்ல இருந்து தப்பித்து ஓடி இருந்திருப்பார். பட் மீதி நபர்கள் எல்லாமே பிடிபட்டிருப்பாங்க. பிடிபடுறது மட்டும் கிடையாது, இதுல நிறைய நபர்களை என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஓகே, இந்த இந்தியாவிலிருந்து நாடு கடத்துறதையும் பண்ணியிருப்பாங்க. சில நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலும் ஏற்று இருந்திருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் அஷ்வகுல்லா கான் 2 பேத்துக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து 100 வருடங்கள் ஆகிறது. இந்த சம்பவம் நடந்து 100 வருடங்கள் ஆகிறது. அதனுடைய நினைவாக ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைமில் லக்னோலேருந்து வரக்கூடிய ட்ரெயின், ஓகே, ஸோ அந்த ட்ரெயின் வரதையும் சரி அதை வந்து கொண்டாடணும் அப்படின்னும் சரி, ஓகே, ராஜ்நாத் சிங் அப்படின்ற இந்தியாவுடைய மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்துருக்காரு. ஏன்னா அது வந்து 100 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக, ரைட். ரெண்டாவது, RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் அப்படிங்கிற இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 100 வருடங்கள் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த அமைப்பு என்ன காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இதனுடைய மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பது, போற்றுவது, பிளஸ் நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த கொள்கையும் உயர்த்தி பிடிப்பது. ஓகே, ஸோ அந்த காரணத்துக்காக தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. பட் விஷயம் என்ன, நமக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம், அதை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதனுடைய பக்க விளைவுகளாக ஹிந்து மற்றும் முஸ்லீம்களுக்கான பிளவு அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருந்தது இல்லையா. அதுல இந்த இந்து அமைப்பை சார்ந்து உருவாக்கப்பட்ட இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கை அளித்திருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் 1925 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் இன்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. இதுக்கு சப்டிவிஷன் குரூப்பாக நிறைய துணை டிவிஷன்ஸ் எல்லாமே லேபர்ஸை பேஸ் பண்ண பார்ட்டிஸு, தென் பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண பார்ட்டிஸு, உமன்ஸுக்காக மகிழா சங்கங்கள், ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுறதுக்கு தனித்தனியாக ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வைத்திருக்கிறது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகிறது அப்படிங்கிறது நியூஸு. ஓகே, அதை பேஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்றவர் RSS உடைய செயல்பாடு ஓகே இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னும், அது நேஷன் பில்டிங் ப்ராசஸ்க்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கு, இளைஞர்களை வந்து ரொம்ப உத்வேகமாக தயார்படுத்தி இருக்கு அப்படின்னு போற்றி பேசியிருந்திருக்காரு. ஸோ அதை பற்றிய ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்திருந்தது. தென் மூணாவது, ஃபவுண்டிங் ஆஃப் CPI, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. பட் விஷயம் என்னன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத நம்ம சஸ்பென்ஷன் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுடைய ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா எப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரிஜினலாக தஸ்கென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1920 ஆரம்பிக்கப்பட்டது. 1920 ஆரம்பிச்சது மட்டும் கிடையாது, அதனுடைய சீக்ரெட் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, கான்பூர் போல்ஷிவிக் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ். ஓகே, கான்பூர் போல்ஷிவிக் கான்ஸ்பிரசி கேஸ், கான்பூர் போல்ஷிவிக் கான்ஸ்பிரசி
அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்கும். ஓகே, அது என்ன கான்பூர் கான்ஸ்பிரசி அப்படின்னா, இந்திய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினால ஈர்க்கப்பட்டு, ஓகே, அதை சார்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து இந்த போல்ஷிவிக் ஐடியாலஜி எல்லாத்தையும் ஈர்த்து அதன் மூலியமா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிகரமான கருத்து இதை எல்லாத்தையும் பரப்புறதுக்காக மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க, சீக்ரெட்டாக நடத்துகிறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வர, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா இவங்களை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணோம். ஓகே, அப்படி அரெஸ்ட் பண்ணதில் நிறைய முக்கியமான லீடர்ஸ், ஓகே, ஈவன் எம்என் ராய், ஓகே, அவர் சிங்கார வேலனார், அவர் இன்னும் அவரோட அசோசியேட்டான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ்லாம் நடத்துவாங்க. இந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் எம்என் ராய் மேலே குற்றங்கள் எதுவுமே நிரூபிக்கப்பட முடியாத காரணத்தினால அவரை என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அவர் இல்லாமல் கூட நிறைய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்துறது அப்படிங்கிற சம்பவத்திலலாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டிருந்திருக்கும். ஓகே, அப்படி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இங்கே நடந்துருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எம்என் ராய்க்கு வந்து இதை ஏன் நம்ம டஸ்கின்ல வச்சு நடத்தணும், அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவில் வச்சு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கான்பூரை மையப்படுத்தி, ஓகே, கான்பூரை மையப்படுத்தி ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கும், கான்பூர்ல. லேட்டர் ஸ்டேஜஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும்போது அவங்களுடைய செஷன்ல என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, கான்பூர்ல ஆரம்பிச்சது தான் ஃபார்மலான ஃபார்மேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 1925 கான்பூர் செஷன் அப்படின்னு நடந்து, அந்த செஷன்ல தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு பொலிட்டிக்கல் விங்கா செயல்படும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த நிகழ்வு நடந்து 100 வருடங்கள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணிய நியூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமே. ரைட். அடுத்தது சுயமரியாதை இயக்கம், ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். இது 1925 ஆரம்பிக்கப்பட்டிருந்திருக்கு. யாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இதுக்கு காரணம் வேற. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுடைய ரிஃப்ளெக்ஷனால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதனுடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஓகே, இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதனுடைய தலைவராக பெரியார் அவர்களும் இருந்திருக்காரு. ஈவன் அவர் இருந்த டைம்ல இருந்தும் சரி, அதுக்கப்புறமேட்டுக்கும் சரி, இந்த காங்கிரஸுக்கும் பெரியார் அவருடைய கொள்கைகளும் கொஞ்சம் முரண்பட்ட கருத்து இருக்கு. ஓகே, அதுலேயும் ஒரு சில இன்சிடென்ட். ஓகே, அந்த இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோணுது அப்படின்னா, காங்கிரஸ் கமிட்டி எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஓகே, ஏன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஓகே, அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஓகே, இவருடைய இன்டென்ஷன் வந்து சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா, அதுக்காகவும் நம்ம குரல் கொடுக்கணும், பெண்கள் விடுதலைக்காக குரல் கொடுக்கணும், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க வாழ்வதற்கு தேவையான வேலைகளையும் செய்து கொடுக்கணும், அப்படி அந்த அஜெண்டாவோட நம்ம போகணும் அப்படின்னு பெரியார் அவர்கள் நினைப்பாங்க. ஆனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, நமக்கு இப்போ மெயின் இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கான வேலைகள்ல தான் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு ஆழமாக அவங்க சொன்ன காரணத்தினால இந்த கருத்து வேறுபாடின் காரணமாகவே பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வருவார். ஓகே, வெளியே வந்த பெரியார் அவர் என்ன பண்ணுவாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஆரம்பிப்பார். ஓகே, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதன் மூலியமா இதுக்குள்ள சப்டிவிஷன்ல நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஓகே, பெண்களுக்கான விடுதலைக்காக போராட்டம் நடத்துவது, ஓகே, உப்பு சட்டியாக, இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள் வெளியிட்டு அந்த பத்திரிகைகள் மூலியமா ஒடுக்கப்பட்ட நபர்களுக்கு குரலை கொடுக்கிறது, இது மாதிரிலாம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் இதன் மூலியமாக செயல்பட்டு இருந்திருப்பாரு. பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, பெரியார் அவர்களுடைய இயக்க போராட்டங்களும் சரி, எங்களுடைய கொள்கைகளும் சரி ஒரே மாதிரி இருக்க காரணத்தினால பெரியார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய அமைப்புக்கு தலைமை பொறுப்பு நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்ல, பின்னாட்கள்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய லீடரா கூட
நம்ம பெரியார் அவர்கள் மாறி இருந்திருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சம்பவம், ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து உருவான ஒரு விஷயம். ஓகே, ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1925 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதை எதிர்த்து போராடுவதற்கும் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இது நம்ம கருதிட்டு இருக்கோம். ஓகே, பார்த்த நியூஸ் கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.